ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். குவைத்தின் ரேஸ்ல முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத் சஹைல் விண்ணப்பத்தின் மூலம் வீட்டு பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான தகுதியை குவைத் மற்றும் வெளிநாட்டினர் சரிபார்க்க உதவும் புதிய டிஜிட்டல் சேவையை அறிமுகப்படுத்துவதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அமைச்சகத்தின் மனிதவளம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையால் தேசியவாதம் மற்றும் குடியிருப்பு துறையுடன் இணைந்து அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த முயற்சி ஆட்சேர்ப்பு நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துவதையும் விண்ணப்ப செயல்பாட்டில் பிழைகளை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அமைச்சகத்தின் கூற்றுப்படி ஆட்சேர்ப்பு நடைமுறைகளை தொடங்குவதற்கு முன்பு அதே வீட்டு பணியாளருக்கு ஏற்கனவே விசா வழங்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த இந்த சேவை பயனாளர் அனுமதிக்கிறது. கோரிக்கைகளின் நகலெடுப்பு குறைக்கவும், நிர்வாக நிராகரிப்புகளை குறைக்கவும், விண்ணப்பங்களை சீராக செயலாக்குவதை உறுதி செய்யவும் இந்த படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் சேவைகளை மேம்படுத்துதல், செயல்திறனை மேம்படுத்துதல் மற்றும் ஒருங்கிணைந்த மின் ஆளுமைகளுக்கான அரசாங்கத்தின் உத்தியை அதிகரித்தல் ஆகியவற்றிற்கான அமைச்சகத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த புதிய அம்சம் இருப்பதாக அதிகாரிகள் வலியுறுத்தினர். குவைத் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் மீண்டும் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. இது ஊழியர்களின் வருகையை சரிபார்ப்பதற்கும் கைரேகைகளை மாற்றுவதற்கும் ஒரே முறையாக முக அங்கீகாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். செப்டம்பர் 21 முதல் முக அங்கீகாரம் என்பது பணியில் வருகையை நிரூபிப்பதற்கான முதன்மை மற்றும் ஒரே முறையாக இருக்கும் என்பதால் அனைத்து ஊழியர்களுக்கும் முக அச்சு சாதனத்தின் முன் நின்று செயல்முறை சரியாக முடிவிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கட்டளையிடும் சுற்றறிக்கையை நகலை செய்தித்தாள் பெற்றுள்ளது. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தவறும் எந்த ஒரு ஊழியரும் சட்டப்பூர்வ பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று டிஜிசிஏ எச்சரித்தது. இந்த முடிவு அனைத்து துறைகள், அலகுகள் மற்றும் பிரிவுகளுக்கு பொருந்தும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. வருகை பதிவின் துல்லியத்தை மேம்படுத்துவதும் பாரம்பரிய அமைப்புகளில் ஏற்படக்கூடிய பிழைகளை கட்டுப்படுத்துவதும் இந்த நடவடிக்கையின் குறிக்கோள் என்று நம்பகமான வட்டாரங்கள் செய்தித்தாளுக்கு தெரிவித்தன. தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஏற்பவும் வேலை ஒழுக்கத்தை வளர்க்கவும் டிஜிசிஏவின் விரிவான டிஜிட்டல் உருமாற்றத்தை திட்டத்தின் ஒரு பகுதியாக முக அங்கீகாரத்தை ஏற்றுக்கொள்வது இருப்பதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. புதிய அமைப்பு பயனர் அடையாளத்தை சரிபார்க்க அதிக திறனை கொண்டிருப்பதால் இந்த நடவடிக்கை பயணி நடைமுறைகளை தரப்படுத்துவதற்கும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் பங்களிக்கும் என்று வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. பணிச்சூழலை மேம்படுத்துவதற்கும் நிர்வாக ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் டிஜிசிஏவின் உறுதிப்பாட்டுடன் இந்த சுற்றறிக்கை ஒத்துப்போகிறது என்றும் இது வழங்கப்படும் சேவைகளின் தரத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் நிர்வாக செயல்திறனை உறுதி செய்யும் என்றும் அவர்கள் மேலும் கூறினர். வருகைக்கான சான்றாக முக அங்கீகாரத்தை ஏற்றுக்கொள்வது குறித்து டிஜிசிஏ முன்பு இதே போன்ற சுற்றறிக்கையை வெளியிட்டதாக அவர்கள் கூறினர். குவைத்தில் வரும் வார இறுதியில் வெப்பமான வானிலை நிலவும் என்றும் இரவில் மிதமான வெப்பமாக மாறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்திய பருவமழை காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நீடித்த விளைவுகளால் நாடு தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது படிப்படியாக பின்வாங்கி வருகிறது. இந்த மாற்றம் அரேபிய தீபகற்பத்தின் வடமேற்கில் இருந்து பலவீனமான உயர் ரத்த அமைப்பை முன்னேற அனுமதிக்கிறது. இது ஒப்பீட்டளவில் வெப்பமான மற்றும் வறண்ட காற்றழுத்த தாழ்வை கொண்டு வருகிறது. வெப்பநிலை படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வப்போது தீவிரமடையக்கூடிய லேசானது முதல் மிதமானது வடமேற்கு காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் ஜெனரல் தரார் அல் அலி அவர்கள் குனாவிடம் தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை வானிலை மிகவும் வெப்பமாக இருக்கும் என்றும் மணிக்கு 8 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமானது வரை மாறுபடும் என்றும் அல் அலி அவர்கள் விரைவாக கூறியுள்ளார். அதிகபட்ச வெப்பநிலை 45 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கடல் நிலைமைகள் லேசானது முதல் மிதமானது வரை இருக்கும் என்றும் அலை உயரம் 1 முதல் 3 அடி வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை இரவு வானிலை வெப்பத்திலிருந்து மிதமான மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 8 முதல் 26 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமானது வரை காற்று வீசும். குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கடலில் 1 அடி முதல் 3 அடி வரை அலைகள் இருக்கும். வெள்ளிக்கிழமை வானிலை மிகவும் வெப்பமாக இருக்கும் என்றும் வடமேற்கு திசையிலிருந்து மணிக்கு 8 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரை
வேகத்தில் லேசானது முதல் மிதமானது வரை காற்று வீசும் என்றும் வானிலை முன்னறிவிப்பு கூறுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 45 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கடல் லேசானது முதல் மிதமானது வரை, அலைகள் 1 முதல் 3 அடி வரை இருக்கும் என்றும் மையம் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை முன்னிட்டு வானிலை வெப்பமாக இருக்கும். வடக்கு திசையிலிருந்து மணிக்கு 8 முதல் 32 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமானது வரை காற்று வீசும். பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை 41 டிகிரி முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கடல் நிலைமைகள் லேசானது முதல் மிதமானது வரை அலைகள் இருக்கும். அலைகள் 1 முதல் 4 அடி வரை இருக்கும். சனிக்கிழமை இரவு வெப்ப முதல் மிதமான வெப்பநிலை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு முதல் வடக்கு வரை காற்று லேசானது முதல் மிதமானது வரை மாறுபடும். சில நேரங்களில் கடலோர பகுதியில் மணிக்கு 10 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 24 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். மேலும் கடல் லேசானது முதல் மிதமானது வரை இருக்கும். அவ்வப்போது அலைகள் 2 முதல் 6 அடி வரை உயரும். போர்ப்ஸ் மத்திய கிழக்கின் மதிப்புமிக்க 2025 நிலைத்தன்மை தலைவர்கள் பட்டியலில் 4 முக்கிய குவைத் நிர்வாகிகள் பெயரிட்டுள்ளனர். இது பிராந்தியத்தின் முக்கிய தொழில்கள் நிலையான வணிக நடைமுறைகளை மேம்படுத்தும் 126 செல்வாக்கு மிக்க நபர்களை எடுத்து காட்டுகிறது. குவைத் வழிநடத்துபவர் தேசிய குவைத் வங்கியின் NBK துணைத் தலைவரும் குழு தலைமை நிர்வாக அதிகாரியுமான இசாம் அல் சேகர் ஆவார். அவர் தொடர்ந்து 2வது ஆண்டாக குவைத் நிர்வாகிகளிடையே சிறந்த நிலைத்தன்மையை சரியாக பெற்றுள்ளார். அல் சேகர் மத்திய கிழக்கு முழுவதும் வங்கி மற்றும் நிதி சேவைகள் துறையிலும் 6வது இடத்தை பிடித்துள்ளார். இது குவைத்தின் மிகப்பெரிய நிதி நிலையத்திற்குள் சுற்றுச்சூழல், சமூக மற்றும் வாழ்க்கை தரங்களை மேம்படுத்துவதில் அவரது தொடர்ச்சியான தலைமைத்துவத்திற்கு சான்றாகும். இந்த பட்டியலில் அல் சேகருடன் மேலும் 3 குவைத் வணிக தலைவர்கள் இணைந்துள்ளனர். குவைத் ப்ராஜெக்ட் கம்பெனி ஹோல்டிங்கின் தலைமை நிர்வாக அதிகாரி ஷேகா அதானா நாசர் அல் சபா அவர்கள், ஜெயின் தொடர்பு குழுமத்தின் துணை தலைவரும் குழு தலைமை நிர்வாக அதிகாரியுமான பாதர் நாசர் அல் கராஃபி அவர்கள் மற்றும் தாரிக் அல் சுல்தான் அஜிலிட்டியின் துணைத் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாகி அதிகாரி. வங்கி தொலைத்தொடர்பு, முதலீடு மற்றும் தளவாடல் துறைகளின் நிலைத்தன்மைக்கு குவைத்தின் வளர்ந்து வரும் அர்ப்பணிப்பை அவர்கள் சேர்க்கை பிரதிபலிக்கிறது. போர்ப்ஸ் மத்திய கிழக்கின் 3வது வருடாந்திர நிலைத்தன்மை தலைவர்கள் பட்டியல் வங்கி எரிசக்தி மற்றும் பயன்பாடுகள், தொலைத்தொடர்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, முதலீடு, தளவாடங்கள், கழிவு மேலாண்மை மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய 15 தொழில்களில் உள்ள நிர்வாகிகளை அங்கீகரிக்கிறது. தரவரிசையானது நிலைத்தன்மை அறிக்கையிடல், பசுமை நிதி, வள மேலாண்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் கார்பன் தடம் போன்ற ESG தொடர்பான அளவுகோல்களின் விரிவான தொகுப்புகளின் அடிப்படையில் நிறுவனங்களை மதிப்பிடுகிறது. குறிப்பாக நிதி மற்றும் முதலீட்டு துறைகளில் போர்ப்ஸ் பசுமை நிதி மற்றும் உமிழ்வு மேலாண்மையை வலியுறுத்துகிறது. நீர் மற்றும் கழிவு செயல்திறன், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மைக்கான தொழில்நுட்ப தத்தெடுப்பு ஆகியவற்றை பிற முக்கிய அளவீடுகளில் அடங்கும். NBKவின் அல் சாகரின் தலைமை வலுவான அறிக்கையிலே வெளிப்படைத்தன்மை மற்றும் பிராந்திய மற்றும் உலகளாவிய காலநிலை இலக்குடன் ஒத்துப்போகும் நிலைத்தன்மை நடைமுறைகள் அளவிடக்கூடிய முன்னேற்றங்களால் வேறுபடுகிறது. 2025 பட்டியலில் 67 பிரதிநிதிகளுடன் ஐக்கிய அரபு அமீரகம் முன்னிலை வகிக்கிறது. அதைத் தொடர்ந்து சவுதி அரேபியா 23 பிரதிநிதிகளுடன் 2வது இடத்திலும், எகிப்து 12 பிரதிநிதிகளுடன் 3வது இடத்திலும் உள்ளன. இந்த பட்டியலின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் மற்றும் வாரிய தலைவர்கள் முதல் தலைமை நிலைத்தன்மை அதிகாரிகள் வரை பல்வேறு நிர்வாக பாத்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. இது பிராந்தியத்தின் சுற்றுச்சூழல் நிகழ்ச்சி நிலை இயக்கும் தலைமைத்துவத்தின் ஆழத்தை காட்டுகிறது. குறிப்பிடத்தக்க பிராந்திய சாதனைகளுக்கு மத்தியில் இந்த அங்கீகாரம் வந்துள்ளது. மாஸ்டர் அதன் புதுப்பிக்கத்தக்க எதிர்சக்தி இலாக்காவை 62% விரிவுபடுத்தி 51 ஜிகாவாட்களை எட்டியது. எமிரேட்ஸ் குளோபல் அலுமினியம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மிகப்பெரிய அலுமினியம் மறுசுழற்சி ஆலையை நிர்மாணிப்பதில் பாதியளவு இடத்தை பிடித்தது. வோடபோன் எகிப்து முழுமையாக புதுப்பிக்கத்தக்க ஆன்-கிரிட் மின்சாரத்திற்கு மாறியது மற்றும் இன்ஃபினிட்டி பவர் ஆப்பிரிக்கா முழுவதும் 10 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை நோக்கி குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை செய்தது.
அல் சாகர், அல் சபா, அல் கராஃபி மற்றும் அல் சுல்தான் போன்ற தலைவர்கள் முன்னணியில் இருப்பதால் குவைத் பிராந்தியத்தின் நிலையான மாற்றத்தில் ஒரு தீவிர பங்காளியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது. குவைத்தில் ஹவாலியை துப்பறியும் நபர்கள் மிஸ்ரஃபில் பிச்சை எடுப்பதை கண்டுபிடித்த பின்னர் அவர்களில் ஒருவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி 2 வெளிநாட்டவர்களை நாடு கடத்த பரிந்துரைத்துள்ளனர். அதிகாரப்பூர்வ வட்டாரங்களின்படி பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்களிடம் போலி மருத்துவ அறிக்கைகள் மற்றும் பணத்தையும் கண்டுபிடித்தனர். மிஸ்ரஃபில் தேசிய உடையை அணிந்து கொண்டு அடிக்கடி பிச்சை எடுப்பதாக காணப்பட்ட 2 நபர்கள் குறித்து உள்துறை அமைச்சகத்தின் செயல்பாட்டு அறைக்கு பல புகார்கள் வந்ததாக பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது. சாட்சிகள் கூறுகையில் அந்த நபர்களில் ஒருவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிகிச்சைக்கு பணம் செலுத்த முடியவில்லை என்றும் கூறியதால் மேலும் விசாரணை நடத்தப்பட்டது. உடனடியாக மிஸ்ரஃபிற்கு ஒரு துப்பறியும் ரோந்து அனுப்பப்பட்டது என்று வட்டாரம் தெரிவித்துள்ளது. தனிநபர்கள் கண்காணிக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டனர். அந்த நடவடிக்கையின் போது துப்பறியும் நபர்கள் போலியான மருத்துவ அறிக்கைகளையும் ஒரு தொகை பணத்தையும் கண்டுபிடித்தனர். இது பிச்சை எடுப்பதன் மூலம் சேகரிக்கப்பட்டதாக சந்தேக நபர்கள் ஒப்புக்கொண்டனர். மேலும் குடியிருப்பாளரிடமிருந்து நல்கொடைகளை பெறுவதற்காக தனியார் குடியிருப்பு பகுதிகளில் பிச்சை எடுப்பதை அவர்கள் வழக்கமாக கொண்டிருந்ததாகவும் ஒப்புக்கொண்டனர். மோசடியான கூற்றுகள் மற்றும் பிச்சை எடுப்பதை நிர்வகிக்கும் குவைத் சட்டத்தின்படி 2 வெளிநாட்டவர்கள் நிர்வாக ரீதியாக நாடு கடத்தப்படுவார்கள் என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். ஒரு முதலாளிக்கும் கணக்காளராக பணிபுரியும் 2 வெளிநாட்டவர்களுக்கும் இடையே 1200 குவைத் தினார் தொடர்பாக ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து ஹவாலி காவல் நிலையத்தில் ஒரு போலி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் மறு விசாரணைக்காக வழக்கு கோப்பு பொது வழக்கு விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு வட்டாரத்தின்படி வெளிநாட்டவர் ஒருத்தர் தனது முதலாளி தாக்கல் செய்த வணிக வழக்கை எதிர்த்து போராட காவல் நிலையத்திற்கு சென்ற போது வழக்கு தொடங்கியது. ஊழியர் 1200 குவைத் தினார் முன்பணமாக பெற்றதாகவும் அதை திருப்பித் தர மறுத்ததாகவும் வழக்கு தொடர்ந்தது. வெளிநாட்டவர் எந்த முன்பணத்தையும் பெற மறுத்து அலுவலகத்திலிருந்து 1200 குவைத் தினார் பெற்றதாகவும், ஆனால் அது அலுவலகத்திற்கும் ஒரு வாடிக்கையாளருக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை எளிதாக்குவதற்கு கணக்காளர் அவருக்கு வழங்கப்பட்ட கமிஷன் என்றும் விளக்கினார். மேலும் கணக்காளரை வழக்கில் ஒரு தரப்பினராக சேர்க்க வேண்டும் என்றும் பணம் செலுத்தியதை உறுதிப்படுத்தும் ரசீது கணக்காளரின் வசம் இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். ரசீது சிதைக்கப்பட்டதாக அவர் கூறினார். குறிப்பாக கமிஷன் என்ற வார்த்தை முன்பணம் என்று மாற்றப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து புலனாய்வாளர்கள் முறையான விசாரணை தொடங்கி சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் விசாரணைக்கு அழைத்தனர். விசாரணையை தொடர்ந்து 1200 குவைத் தினார் சட்டப்பூர்வமாக கமிஷனாக பெற்றதை தவிர முன்பணமாக பெறவில்லை என்று அதிகாரிகள் முடிவு செய்தனர். ரசீது உண்மையில் மாற்றப்பட்டுள்ளது, ஆனால் மோசடிக்கு யார் பொறுப்பு என்று தெளிவாக தெரியவில்லை. அது முதலாளியா அல்லது கணக்காளர் என்பது. ஆவண சேதத்திற்கான பொறுப்பை தீர்மானிக்க அனைத்து ஆதாரங்களையும் அரசு வழக்கறிஞர் ஆய்வு செய்து வருவதால் வழக்கு தொடர்ந்து விசாரணையில் உள்ளது. குவைத்தில் உள்துறை அமைச்சகத்தின் போக்குவரத்து மற்றும் செயல்பாட்டுத்துறை தலைவர் பிரிகேடியர் அப்துல்லா அல் அதிகி புதிய பள்ளி ஆண்டு தொடக்கத்திற்கான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பணிகளின் முன்னேற்றம் மற்றும் வழிமுறையை மதிப்பாய்வு செய்வதற்காக அவசர ரோந்து துறைகளில் தனது ஆய்வு பயணங்களை தொடர்ந்தார். அவசர ரோந்து துறையின் இயக்குநர் ஜெனரல் பிரிகேடியர் ரஷீத் ஹமூத், அவரது உதவியாளர் பிரிகேடியர் சல்மான் அல் ஹல்மான் மற்றும் பல பாதுகாப்பு அதிகாரிகளின் அவசர செயல்பாட்டு அறையில் அல் அதிகியை அன்புடன் வரவேற்றார். தனது வருகையின் போது பல்வேறு சூழ்நிலைகளை சமாளிக்கவும் சீரான போக்குவரத்து ஓட்டத்தையும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கு தேவையான ஆதரவை வழங்கவும் பாதுகாப்பு பணியாளர்கள் தயாராக இருப்பதாக அல் அதிகி உறுதிப்படுத்தினார். புதன்கிழமை முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபகத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் பாதுகாப்பு துறைகளிடையே ஒருங்கிணைப்பின் முக்கியத்துவத்தையும் தெருக்களில் இருப்பை அதிகரிப்பதையும் எந்த ஒரு அவசர நிலைக்கும் விரைவான பதிலை உறுதி செய்வதற்கான தயார் நிலையை அதிகரிப்பதையும் வலியுறுத்தினார். நாட்டின் பாதுகாப்பு சூழ்நிலையில் ஏற்படும் முன்னேற்றங்கள் குறித்து விவாதிக்க உதவி துணை செயலாளர் மற்றும் பாதுகாப்புத்துறை தலைவர்களுடன் அவர் தலைமையில் நடைபெற்ற உருவாக்கப்பட்ட கூட்டத்தில் இது நடந்ததாக உள்துறை அமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி ஆண்டின் தொடக்கத்தில் பாதுகாப்பு நிலைமை குறித்து ஷேக் ஃபகத் அல் யூசுப் அவர்கள் பாதுகாப்பு தலைவர்களுடன் மதிப்பாய்வு செய்ததாகவும் பள்ளிகள் மற்றும்
முக்கிய பகுதிகளை சுற்றி பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்றும், போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் மற்றும் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் போக்குவரத்து மீறல்களை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து ஓட்டத்தை நேரடியாக மேற்பார்வையிடவும், ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்படும் போது அவற்றை சமாளிக்கவும் தெருக்களில் போக்குவரத்து துறை தவறைகள் இருக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கான தனது பணியை உள்துறை அமைச்சகம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என்று ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அவர்கள் வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் அலி அல் அத்வானி அவர்கள், பொது பாதுகாப்புக்கான உதவி துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் ஹமீத் அல் தவாஸ் அவர்கள் மற்றும் அனைத்து பாதுகாப்பு துறைகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர். குவைத் விமான நிலையங்கள் வழியாக செல்லும் பணம், தங்கம், நகைகள் மற்றும் பிற மதிப்புமிக்க பொருட்களை அறிவிக்க வேண்டிய கடமையை உள்துறை அமைச்சகம் மீண்டும் ஒருமுறை பயனாளிகளுக்கு நினைவூட்டியுள்ளது. தற்போதைய விதிமுறைகளின் கீழ் 3000 குவைத் தினார் அல்லது அதற்கு மேற்பட்ட பணத்தை அல்லது அதற்கு சமமான வெளிநாட்டு நாணயத்தை எடுத்துச் செல்லும் பயணிகள் வருகையிலோ அல்லது புறப்பாட்டிலோ சுங்க பாதுகாப்பு அறிவிப்பு படிவத்தை பயன்படுத்தி நிதி புலனாய்வுத்துறையிடம் தொகையை அறிவிக்க வேண்டும். நாட்டை விட்டு வெளியேறும் போது தங்கம், தங்க கட்டிகள், நகைகள் மற்றும் விலை மதிப்பற்ற கடிகாரங்கள் உட்பட அனைத்து வகையான தங்கங்களையும் அறிவிக்க வேண்டும் என்று அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தங்க கட்டிகளுக்கு டிஃபு கட்டிடத்திற்கு அருகில் விமான சரக்கு துறையால் ஒரு ஆவணம் வழங்கப்படுகிறது. விலை மதிப்பற்ற கடிகாரங்கள், நகைகள் மற்றும் பிற மதிப்புக்கு மிக்க பொருட்களுக்கு புறப்படும் போது ஒரு பார்வை குறிப்பு வழங்கப்படும். மேலும் ஆய்வு செய்யும் போது ரசீதுகள் சமர்ப்பிக்கப்பட்டால் திரும்பி வரும்போது மீண்டும் சரிபார்க்கப்படும். இந்த அறிவிப்பு செயல்முறை பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியை எதிர்த்து போராட வடிவமைக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ தேவை என்றும், பயணிகளின் பயண சுதந்திரத்தை இது கட்டுப்படுத்தாது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குவைத்தின் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்தோம். உங்கள் அனைவரின் நல்லாதருடன் எனது இனிய பயணத்தை தொடர் அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.